இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனில ஒண்ணா தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்ப இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்றது சுத்தி இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாருக்குமே தெரியாது. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரே கம்பெனில வொர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசையே. வேலை செய்ற டைம்ல கூட நம்ம எதுக்கு பிரிஞ்சிருக்கோம்? அப்ப கூட ஒண்ணாவே இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா, எங்க நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ஷியலா இருக்கிறோம் அப்படின்ட்டு மத்தவங்க சொல்ல போறாங்கன்றதுக்காகவே, இப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு சொல்லாமலே தான் இருப்பாங்க. மத்தவங்க முன்னாடிலாம் சண்டை போடுற மாரி நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா, பின்னாடி பக்கமா போயிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. இப்ப ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயீஸும் டூர் போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு வரமாட்டேன்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா இப்ப இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த டூருக்கு போறா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவரே அங்க போறாரு, நம்ம மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவா. டூர்ல யாரும் பார்க்காதப்போ 2 பேரும் நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்ததா இப்ப இவங்க 2 பேராலையும் இந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிக்கவே முடியல. அதனால மத்தவங்க பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்னாவே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னாவே தான் சுத்திட்டு இருக்காங்க. பாக்குறவங்களாம் இவங்க 2 பேரும் நம்மளுக்கு தெரியாம சீக்கிரட்டா லவ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும்